ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஈமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட் ப்ரௌனி செய்கிறதுக்காக இப்போ நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்காக 100 கிராம் அளவுக்கு பட்டரை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். அது கூடவே 100 கிராம் அளவுக்கு இது போல் டார்க் சாக்லேட் வாங்கி இதையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மிக்சிங் பவுலில் வச்சு இது போல் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா இந்த ஹீட்டில் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். நம்ம இது போல் மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சரில் பட்டரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணோன்னா ஈஸியாக மெல்ட் ஆகிடும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மட்டும் தனியாக அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மெல்ட் பண்ணி வச்சதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சுருக்கு. அந்த சர்க்கரையை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு எல்லாம் கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே நான் கொக்கோ பவுடர் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இதையும் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்க்குற ஒரு பொருளும் இது போல் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடணும். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 3 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையும் நம்ம இது போல் உடைச்சிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் கலந்து விட்டால் போதும். இப்போ இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் நான் செய்கிற மெத்தடே அப்படியே ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் கூட செய்யலாம். ரொம்ப சுலபமான முறையில் இந்த ப்ரௌனியை ரெடி பண்ணிடலாம் நம்ம. இப்போ இந்த விஸ்கு வச்சுட்டு இந்த முட்டையை நல்லா இது போல் கலந்து விடணும். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும். இது போல் அடித்து கலந்து விட்டால் தான் இது நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இது நல்லா க்ரீம் பதத்தில் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்க்குற போது நம்ம நல்லா ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜெலிச்சுட்டு சேர்த்துப்போம். இப்போ நல்லா இது போல் ஜெலிச்சுட்டு இப்போ இந்த மைதாவை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையெல்லாம் நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ஒரே மிக்சிங் பவுலில் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அதே போல் நீங்கள் ஒரே மிக்சிங் பவுல் எடுத்து அதில் மெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கும் கரெக்டான பதத்தில் ப்ரௌனி ரெடி ஆகும். இப்போ இது கூடவே வெனிலா எசன்ஸ் 4-5 ட்ராப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ இது போல் நல்லா க்ரீம் பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் எக்ஸ்ட்ரா நான் பால் எதுவும் சேர்க்கலை. இப்போ நல்லா கலந்து விட்டது கரெக்டான திக்னஸில் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஒரு கேக் ட்ரேயில் மாற்றிக்க போகிறேன். பட்டர் ஷீட்டை இந்த கேக் ட்ரேயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே நல்லா பட்டரும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கேக் பேட்டர் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா டேப் பண்ணி விட்டுடணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மிக்சரையும் ஃபுல்லாக இந்த ட்ரேயில் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறமா இது போல் ஒரு முறை டேப் பண்ணி விட்டுக்கலாம். பபுள்ஸ் எதனா இருந்ததுன்னா அதையெல்லாம் நமக்கு எல்லா பபுள்ஸும் அடங்கும். அதுக்காக தான் இது போல் கலந்தும் விட்டுக்கலாம். இப்போ நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை 180 டிகிரியில் 30 மினிட்ஸில் மைக்ரோ அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக டார்க் சாக்லேட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே பேக் ஆகி வரட்டும். இது நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் இப்போ எடுத்துக்கலாம். எடுத்தது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி
ஸ்லைஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்ல டேஸ்டியான சாக்லேட் ப்ரௌனி நமக்கு ரெடி ஆகிடும். இதை நம்ம கடைகளில் வாங்கும் போது எக்கச்சக்கமான ரேட் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் வீட்லேயே சுலபமான முறையில் இந்த ப்ரௌனி எவ்வளோ சுலபமாக செஞ்சிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.